இந்த மோடியோட அருவருப்பான இந்த ஆர்எஸ்எஸோட மனிதகுல எதிரான அரசியலை இந்த 3 முறை அந்த எதிரி மோடியோட எதிரலை இந்த ஆர்எஸ்எஸோட எதிரலையை அறுவடையை சமாளிக்க முடியாமல் மேலே ராகுல் காந்தியும் கீழே திமுகவும் தமிழ்நாட்டில் இருக்கிறதே இவங்களோட பலவீனம். இவர்கள் பலமாக எல்லாம் ஒருங்கிணைஞ்சு அடிச்சிருந்தாங்கன்னா நேரம் காலி ஆயிருக்கும். பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இந்துத்துவாவுக்கான ஒரு அடித்தளம் பெருசாக இருக்கு. ஆல் ஓவர் இந்திய அளவில் இந்துத்துவ சக்திகள் ஒரு வேணுன்றி இருக்கிறதுங்கிறதோட அவங்க வடநாட்டில் அந்த ஆர்எஸ்எஸ் மனிதகுல எதிரிகளா, நம்ம எத்தனை பேர் எங்கே செத்தா என்ன, காசு செல்லாதுன்னு சொல்லி பல பேர் உயிரை கொலையாத்துக்கிட்டு பல நவீன திட்டங்கள்னு சொல்லி டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லி பல டிஸ்கிரிமினேஷன் பண்ணுற ஆர்எஸ்எஸ்ஸாக தான் இருக்கிறாங்க. பிஜேபிக்கு எதிரான ஒரே ஒரு அணி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேசிய லெவல்லையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாநில லெவல்லையும் பார்த்தீங்கன்னா திமுக தலைமையிலான ஒரு அணி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் ரவியை எதிர்த்தே 5 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ ப்ரொடக்டிவாக ஒரு செய்ய முடியல வருத்தம். அப்போ எதுவுமே செய்ய முடியல நம்ம முதலமைச்சராக என்ன பண்ணுறப்ப இது அவங்க அப்பா கலைஞர் ஐயாவும் அதான் சொன்னாங்க. நீங்கள் எதிர்த்தோம் தீர்மானம் போட்டோம் பெருசாக செல்ஃப் எடுக்கலை, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணார், கவர்னர் கொண்டு போய் நீங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பினாரு, அது அப்படி கிடப்பில் போட்டுருச்சு. ஸ்ட்ராங்னா அதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு 15 வருஷம் போதாதா? 15 வருஷத்தில் அதுக்கான ஆதாரங்கள் நம்மளுக்கு வேணும்ல. அதனால இவங்க குடும்பம்னு போய் முடிஞ்சதுனால இதெல்லாம் பெருசாக தெரியுது. ஒன்றும் இல்லாததுக்கு இவங்க ஏதோ 1-2 பண்ணியிருக்காங்க. அந்த இதுதானே ஒழிய இவங்க ஒன்றும் உத்தமைங்க, இவங்க சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டாங்கன்னு நம்ம எதுவும் சொல்லலை. சாவு வீட்டில் பக்கத்து வீட்டில் பந்தல் போட இடம் கொடுப்பான், இல்லைன்னா கரிசோறு ஆக்குறது. ஜெயலலிதா, எடப்பாடி இவங்க 2 பேருமே எல்லாம் டம்பினே வச்சுக்கோங்க. கருணாநிதி ஐயா அவங்க தான் தமிழர் திராவிடம்னு இல்லாததையும் சொல்லி காப்பாற்றுவோன்னு வந்தார். ஜெயலலிதா எதுக்காக வந்தாங்க, எம்ஜிஆர் எதுக்காக வந்தார்? இவங்களை எதிர்த்து கருணாநிதி ஐயா ஒழுங்காக இருந்தால் இவங்களாம் வந்திருக்க மாட்டாங்க. சொல்லுவது புரியுதா? வந்திருக்க மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்கிறோம். நீங்கள் ஒரு லைன்லையாவது ஒன்றா இருக்கணும்ல. ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புலையாவது ஒன்றா இருக்கணும் எல்லாம். அப்போதான் நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் அவங்கள எதிர்க்க முடியும். எல்லா விஷயங்களையும் நம்ம கொள்கை ரீதியாகவும் ஒவ்வொரு பிரச்சனையோட போயிட்டே இருக்கோம். எப்படி நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறீங்க, நாங்கள் அதிகாரத்தில் இல்லை. தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் அவர்களும், மேலும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய வெற்றி தமிழன் அவர்களும் இணைந்திருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். முதல்ல திரு வெற்றி தமிழன் அவர்கள் அடுத்த ஆண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த ஆண்டு முதலே ஒரு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத வகையில் ஒரு ஆண்டு முன்னதாகவே கூட்டணிகள் முடிவாயிற்று. இன்னும் சில கூட்டணிகள் நாங்கள் வரக்கூடிய காலங்களில் கூட்டணி அறிவிப்போம் என்று ஒரு சூடு பிடித்திருக்கிறது 2026 தேர்தல் களம். இந்த தேர்தல் களத்தை நாம் தமிழர் கட்சி எப்படி பார்க்குது? இப்போ பிஜேபி மற்றும் ஏடிஎம்கே கூட்டணி ஃபார்மாக இருக்குது. பல முனை போட்டிகள் எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையிலே திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தபோதே 5 முனை போட்டி என்று கூறியிருந்த நிலையிலே இப்போது அந்த சுருங்கி இப்போ பிஜேபி அதிமுக கூட்டணி ஒன்றாக இருக்கிறது. பல முனைகள் சில முனைகளாக மாறி இருக்கு. நாம் தமிழர் கட்சி எப்படி எதிர்கொள்ள போகும்? இப்போ நம்ம இது வெறும் தேர்தல்னு பார்க்காம இந்த வரலாற்றாக நம்ம பார்க்கணும். இந்தியா விடுதலை அடைஞ்சு இத்தனை நாளாக அதுக்கு முன்னாடியிலேருந்து ஒரு நூற்றாண்டு ஆர்எஸ்எஸ் இந்தியாவை கைப்பற்றி எல்லாம் தமிழ்நாட்டை தவிர இன்றைக்கி எல்லாத்தையும் கைப்பற்றி அவங்க சிறப்பாக போல் வச்சு ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. தமிழர் நாட்டிலையும் அவங்களோட அரசியல் அதிகாரத்துக்கு வரலையே வழிய அவங்களோட நிறுவனங்கள், அவங்களோட சமஸ்கிருதம், இந்தி பிரச்சார சபாக்கள், இந்த திராவிட ஆட்சிகளோட ஒத்துழைப்போட அவங்க ஆர்எஸ்எஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அதிகாரத்துக்கு வர முடியல அவங்களால. அது ஒன்று இடையூறாக இருக்குது. அதனால இன்னும் இந்த மோடியோட அருவருப்பான இந்த ஆர்எஸ்எஸோட மனிதகுல எதிரான அரசியலை இந்த 3 முறை அந்த எதிரி மோடியோட எதிரலை இந்த ஆர்எஸ்எஸோட எதிரலையை அறுவடையை சமாளிக்க முடியாமல் மேலே ராகுல் காந்தியும் கீழே திமுகவும் தமிழ்நாட்டில் இருக்கிறதே இவங்களோட பலவீனம். இவர்கள் பலமாக எல்லாம் ஒருங்கிணைஞ்சு அடிச்சிருந்தாங்கன்னா நேரம் காலி ஆயிருக்கணும். இத்தனை வருஷம் 60 வருஷம் ஆண்ட காங்கிரஸும் தமிழ்நாட்டில் அரை நூற்றாண்டுகளாக இருக்கிற திராவிடம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் 2 பேருமே தங்களுடைய இயலாமையை ஒத்துக்கணும்.
ஒத்துக்கணும். அதனால தான் வந்து நான் தனிச்சு நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே திராவிடம்ன்ற பேரில் அரை நூற்றாண்டுகளாக இவங்க தமிழரை ஏமாற்றிட்டு, அவங்க வடநாட்டில் அந்த ஆர்எஸ்எஸ் வந்து மனித குல எதிரிகளா, நம்ம எத்தனை பேர் எங்கே செத்தா என்ன, காசு செல்லாதுன்னு சொல்லி பல பேர் உயிரை கொலையாத்துக்கிட்டு, பல நவீன திட்டங்கள்னு சொல்லி டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லி பல டிஸ்கிரிமினேஷன் பண்ணுற ஆர்எஸ்எஸ்ஸாக தான் இருக்கிறாங்க அவங்க. அதனால் இதெல்லாம் கடந்து ஒரு புது மாற்றம் வரணும்னு தான் நம்ம தனியாக நிற்கிறோம். தனிச்சே வந்து பயணித்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. தனித்தே நின்றால் உங்களுக்கு என்னென்ன பிரதிநிதிகள் என்ன? இப்போ பாருங்க, நாம் தமிழர் கட்சியில் பல முன்னணி நிர்வாகிகள்லாம் வந்து விலகக்கூடிய காட்சிகள் நம்ம வந்து அண்மையில் அதிகமாக பார்க்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கணும். அப்போது பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும், ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சி ஒரு பிரதான கட்சிகளோடு அல்லது ஒரு தன் தலைமையிலோ ஒரு அணியை உண்டாக்க வேண்டும். தனித்து நிற்பதனாலே வந்து வரக்கூடிய காலங்களில் எப்படி அது சமாளிக்கக்கூடிய அப்படிங்கிற தன் தலைமையில உருவாக்கணும்னா நம்ம வளரணும். வளர்ந்ததுக்கு அடையாளம் தான் வந்து இப்போ பல அமைப்புகள் சமூக ரீதியாக பேசுகிறவங்களும் சரி, சின்னதாக போராட்டின இயக்கங்களும் ஒருங்கிணைச்சு நம்மளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, கூட வராங்க. அது ஒரு பலமான. திரு செந்தில் சார், இப்போ குறிப்பாக பிரதானமாக ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தாரு. 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சி இங்கே ஆண்டு இருக்கிறது. அரை நூற்றாண்டுக்கு கிட்டத்தட்ட 2 திராவிட கட்சிகள் மாறி இந்த மாநிலத்தில் வந்து ஆண்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இங்கே இருக்க வந்து கடந்த 3 பொது தேர்தலில் வந்து பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ் தாக்கத்தை சமாளித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், இங்கே அவங்களுடைய தாக்கம் வந்து ஒரு இன்றியமையாத ஒன்றாகத்தான் இந்த தமிழக மண்ணில் இருக்கிறது. இது வந்து முற்றிலுமாக உங்களுடைய இயலாமையை தான் காட்டுகிறது. ஆர்எஸ்எஸ் இங்கே வளர விட்டதே வந்து உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடலாக இருக்கட்டும், இந்த 2 திராவிட கட்சிகள் மாறி ஆண்டதனுடைய விளைவாகத்தான் வந்து இங்கே கால் உண்டு விட்டாங்க. அதுக்காக தான் நாங்கள் தனித்து களம் என்று எங்களோட தனித்துவத்தோடு நாங்கள் போராடிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்கிறேன். இல்லை, நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இந்துத்துவாவுக்கான ஒரு அடித்தளம் பெருசாக இருக்குது. ஆல் ஓவர் இந்திய அளவில் இந்துத்துவ சக்திகள் ஒரு வேரூன்றி இருக்கிறதுங்கிறதோட அவங்களுடைய கொள்கை ரீதியான விஷயங்கள், நீட்டை எடுத்துக்கலாம், தேசிய கல்விக் கொள்கை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் தான் இது அதிகமாக இருக்குது. காங்கிரஸ் காலங்களில் ஒரே ஒரு விஷயம் இருந்துச்சு, இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறத நம்ம பெருசாக சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சனாதனமாக இருக்கட்டும், இந்துத்துவ விஷயங்கள்லாம் பெருசாக காங்கிரஸ் பீரியடில் இல்லை. நம்ம அதை ஒத்து தான் ஆகணும்னு வச்சுக்கோங்க. பிஜேபிக்கு எதிரான ஒரே ஒரு அணி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேசிய லெவல்லையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாநில லெவல்லையும் பார்த்தீங்கன்னா திமுக தலைமையிலான ஒரு அணி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் வந்து நீங்கள் தவிர்க்கவே முடியாது. ஸ்ட்ராங்னா ஐயா சொல்கிறது சரிதான். ஒரு ஆளுநர் இல்லை. ஸ்ட்ராங்னா அதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு 15 வருஷம் போதாதா? 15 வருஷத்தில் அதுக்கான ஆதாரங்கள் நம்மளுக்கு வேணும்ல. எதிர்த்து நின்றதும் இப்போ ஜெயலலிதா வந்தாங்கன்னா, ஜெயலலிதா உருடு இருக்கிற வரைக்கும் நீட்டு வரல. ஜெயலலிதா வந்து தன்னிச்சையாக வந்து சிங்களவர்களுக்கு அங்கே இலங்கையில் நடந்த இனப்படுகொலைக்கு இங்கே ஜெயலலிதா முதலமைச்சர் பதவியை வச்சுக்கிட்டு உள்நாட்டு தடை சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு தன்னால் ஏற்பதை வச்சு பண்ணாங்க. காவல்துறையை வச்சு உள்நாட்டில் தடை போட்டாங்க. அப்புறம் அந்த 7 பேர் விடுதலையில் உச்சநீதிமன்றம், காங்கிரஸ், சோனியா காந்தி, ப. சிதம்பரம் எல்லாரும் எதிர்பார்த்தாலும் அதில் ஜெயலலிதா வந்து முன்னெடுத்து நீயா நான் பார்த்தோம். ஆமாம். அப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கிற அந்த தைரியம், ஜெயலலிதா வந்து அந்த ஆளுமையை பயன்படுத்தினது வந்து இவங்க வந்து இந்த 15 வருஷத்தில் மோடிக்கு எதிராக, மோடின்னு ஒரு வார்த்தை சொல்லணும்னா ஆர்எஸ்எஸ் அவங்களுக்கு எதிராக வந்து அந்த கட்டமைப்புக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக வந்து இந்த திராவிட இயக்கம் கட்சி வந்து திமுக வந்து செய்யலன்னு தான் ஏற்றுக்கணும். நீட்டு கொண்டாந்தது எடப்பாடி பீரியடு, திமுக பீரியட்ல, ஸ்டாலின் பீரியட்ல. இப்போதான் நம்ம சட்ட போராட்டத்துக்கு வந்துருக்குறோம். இப்போ நீங்கள் வந்து எதிர்த்தோம், தீர்மானம் போட்டோம், பெருசாக செல்ஃப் எடுக்கலை. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணார், கவர்னர் கொண்டு போய் நீங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பினாரு, அது அப்படியே கிடப்பில் போட்டுருச்சு. இப்போ அந்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம், புரியுதுங்களா? அது நீட்டு சொன்னார். அதே மாதிரி நீங்கள் கச்சத்தீவு விஷயத்தை விட்டுருங்க, அது வந்து கொள்கை ரீதியான அன்னைக்கு நடந்த சில விஷயங்கள் நடந்துருச்சு. அதை எதிர்த்து இப்போ திமுக வந்து போராடிட்டு இருக்கு. சட்டமன்றத்திலையும் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழக மீனவர் விஷயங்களில் ஒன்றும் விட்டு கொடுக்கல, திமுக வேணும்னு சொல்கிறேன். ஆளுங்கட்சின்னு வைங்க, திமுகன்னு விட்டுருங்க. இப்போ இருக்க ஆளுங்கட்சி விட்டு கொடுக்கலையே. இப்போ அவங்க அதை தான் சொல்கிறாரு. இப்போ கூட சட்டமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் நீங்கள் இலங்கை போயிட்டு வந்தீங்க, பயணம் போயிட்டு வந்து என்ன பண்ணீங்க, கச்சத்தீவை பற்றி ஒரு வார்த்தை பேசலை, நீங்கள் மீனவர் பிரச்சனை சம்மந்தமாக எதுவுமே பேசலை, எதுக்காக நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னு ஓப்பனாக நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு ஒரு விஷயம். நீங்கள் அதனால் திமுக கடுமையான எதிர்ப்பு தான் பண்ண முடியும் நம்ம. ஏன்னா
இங்கே நம்ம ஜனநாயக ரீதியான ஒரு கட்சி இருக்குது, ஆட்சியாக இருக்குது, நம்மளுடைய கட்டமைப்பு அப்படி இருக்குது. பெருசாக நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பிரதமர் வர நீங்கள் வரவிடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் சொல்கிறோம். நம்ம வந்து அது என்ன சொல்றது, வாக்குவாதமாக பேசலாம், இல்லை வார்த்தைகளை பேசலாம், வந்து புரோட்டோகால் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஐயா, கருணாநிதி ஐயா, ஜெயலலிதா இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஆளுநர்கள் வந்து பயந்து அச்சம் கொண்டு இல்லை இவங்களுக்கு ஒத்து வரல முதலமைச்சரை மிரட்டுற அளவுக்கு மத்திய ஒன்றிய அரசாங்கம் வந்து பயன்படுத்துகிறப்ப இவங்களோட ஆளுமையை கண்டு அவங்க கிளம்பி போன வரலாறுலாம் இருக்குல்ல ஆளுநர்கள். எப்போ தமிழ்நாடு வேணாம்ப்பா எனக்கு, இல்லைன்னா வேலைக்கு போயிருக்கிறாங்க, அந்த மாதிரி போயிருக்கிறாங்க. இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் ரவி ஐயா வந்து இவ்வளோ நாள் ஆச்சு. இவருக்கு ஒரு வெளிப்படையாக இவங்க சட்டமன்றத்தில் ஒரு தடவை நோஸ் கட்டி ஏதோ பண்ணாங்க ஒரு எதிர்ப்புன்னு ஒரு பேரில். அவர் கொடுக்குற டீக்கு ஒரு தடவை போனாங்க, இன்னொரு தடவை டீ குடிக்கிறப்ப போகல. அப்போ இந்த ஆர்எஸ்எஸ் ரவியை வந்து எப்படி வந்து நம்ம இந்த ஒத்துழையாமை இயக்கம், ஜனநாயக ரீதியாக தான் சொல்கிறேன், அவங்க போய் கள்ள கொண்டாடி அப்படிலாம் நம்ம சொல்ல வரல. இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் எனக்கு இது கேள்வி இருக்கு. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் சட்ட போராட்டத்தை முன்னெடுத்து இப்போது வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உச்சநீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கு. ஒரு தேசத்துக்கே ஒரு வழிகாட்டியா இந்த ஒரு தீர்ப்பு வந்து அமைஞ்சிருக்கிறதா எல்லா ஜனநாயக சக்திகளும் வந்து ஆதரிக்கிறாங்க. இதே நம்ம இபிஎஸ் அவரோட பீரியட் எடுத்துப்போம். இபிஎஸ் அவரோட பீரியடத்தில் இதே பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் மாநில அரசு குடைச்சல் தரும் விதமாக அந்த ஆய்வுகளில் ஈடுபடுவது, தொடர்ந்து ஆளும் அரசுக்கு வந்து இடையூறு செய்திருந்தது. அப்போது இருந்த முதலமைச்சர் இந்த மாநில சுயாட்சி, இது ஆளுநர் வந்து நம்முடைய அதிகாரத்தில் வந்து தலையிடுறாருன்னு சொல்லி அவர் அதுல எதிராக செயல்படாமல் மாறாக எதிர்கட்சியா இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் தானே அவருக்கு எதிராக வந்து போராடியது. இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய மாநில சுயாட்சிக்கு அது புத்தகம் விளைவிக்கக்கூடிய இடத்துல இருந்து திராவிட முன்னேற்ற தான் உணர்த்தியது. 2024 2021 அந்த சட்டமன்றத்தில் ஆட்சி பண்ணாங்க. இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் ரவியை எதிர்த்தே 5 வருஷம் ஆகிடுச்சு. ப்ரொடக்டிவாக ஒரு செய்ய முடியல, வருத்தம் இருக்குது. அப்போ எதுவுமே செய்ய முடியல நம்ம முதலமைச்சர் ஆகி என்ன பண்ணணுன்றப்ப இது அவங்க அப்பா கலைஞர் ஐயாவும் அதான் சொன்னார். ஈவி ராமசாமி நாயக்கர் ஐயாவும் அவரும் வந்து இளைஞர்லேருந்து அந்த தந்தை செல்வா வந்தப்ப ஒரு அடிமை எப்படி இன்னொரு அடிமைக்கு கூட உதவி செய்ய முடியும். அப்போ அந்த அதிகாரம் ஏன் அவங்களுக்கு, திமுக இருக்கிறவங்களுக்கு வரிசையாக எதுவுமே செய்ய முடியாது, இயலாமைன்றாங்க. நம்ம ஏன் ஜெயலலிதாவை வந்து பெருமை, ஜெயலலிதாவும் ஒரு குற்றவாளி தான், அவங்களும் வந்து இந்த திராவிட கட்சியிலேருந்து வந்தவங்க தான், எல்லாமே அப்படி தான் இருந்தாங்க, பிராமணர் தான் அவங்க பண்ணாத சேட்டை கிடையாது, ஊழல் இதெல்லாம் இருந்தாலும் கடைசி காலத்தில் அவங்களோட அந்த அதிகார வலிமையை பயன்படுத்தினாங்க. இவங்க எந்த கச்சத்தீவு, ஐயா மறந்து போச்சு கச்சத்தீவு, எந்த ஒரு வரலாற்று சம்பவங்கள் எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா திமுக எங்கேயாவது எதிர்த்து அடிச்சு அது காங்கிரஸோ மேலே இருக்கிறவங்க. இந்த கவர்னர் பார்த்தீங்க, இந்த கவர்னருக்கான விஷயம் நீங்கள் சட்ட போராட்டத்தில் வந்து நீங்கள் ஒரு வழிகாட்டுதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம். அது ஒரு விஷயம். நீங்கள் ஜெயலலிதா பீரியடில் கூட கவர்னர் சென்னாரெட்டி விமர்சனம்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கும் ஒரு முடிவு பண்ணி நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. எந்த எண்டுக்கும் போனாங்கிறத பிஜேபி கொண்டாந்துருக்கு. காங்கிரஸ் பீரியட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அளவுக்கு தான் பண்ணியிருப்பாங்க. நீங்க நம்ம எதிர்த்தோம்னா ஒதுக்கிக்குவாங்க. பட் பிஜேபி மட்டும்தான். நம்மளுக்கு நல்லா தெரியும். நீங்க டெல்லியில் என்ன நடந்தது, ஆம் ஆத்மி முதல்வர். ஆனா நீங்க காங்கிரஸ் சாஃப்ட் டோன்ல சொல்றீங்களான்னு தெரியல. ஆனா 100க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் வந்து 356 பயன்படுத்தி வந்து கலைத்ததாக இருக்கட்டும். இதே திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசை வந்து 1975 முதல் 1991 ராஜீவ் படுகொலை இந்த 2 முறையும் வந்து கலைத்தது வந்து இதே காங்கிரஸ் விஷயங்கள் சொல்லுறாங்க. திமுக என்ன பண்ணிருக்கு அப்படின்னு நீங்க கேட்டதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கு அப்படின்னா கடுமையான இவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்றது, அது அதாவது பிஜேபியோடைய அந்த ஒரு கோர முகம்ங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அனுபவிக்கிறோம். பட் திமுகன்னு ஒரு ஆட்சியில திமுகன்னு ஒரு கட்சி இல்லைன்னா அதனுடைய நீட்சி பெரிய லெவல்ல இருந்திருக்கும். இது வந்து என்னன்னா இவங்க புதுசா திமுக ஆட்சிக்கு வந்திருந்தாங்க, இப்போதான் வந்திருக்கிறாங்க அப்படின்னா பிஜேபி எதிர்க்கிறதுல இந்த ஆர்எஸ்எஸ் வந்து கட்டமைப்பு எதிர்க்கிறதுல ஒரு கடினமான இது இருக்கும். அவங்க ஐயா சொல்ற மாதிரி எல்லாம் யதார்த்தத்தை ஏற்றுக்கலாம். அரை நூற்றாண்டுகளாக தமிழ்நாட்டில் மாறி ஆண்டுக்கிறீங்க, அதில் பாதி ஆண்டுக்கிறீங்க. அப்படின்றப்ப உங்களுக்கு எதிர்ப்பு அடிசக்தி. இப்போ தயநிதி மாறன் ஐயா, டிஆர் பாலெல்லாம் நிரந்தர வீட்டோ மெம்பர் மாதிரி நிரந்தர நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிற அளவுக்கு கட்சி வலிமையாக வளர்ந்துருக்கு. பிஜேபி வந்தாங்கன்னா காங்கிரஸ் வந்தாங்கன்னா யாவன் வந்தாலும் இந்த நிரந்தர வீட்டோ மெம்பர் மாதிரி கனிமொழி, ராஜ்யசபா எம்பி, வைகோ ஐயா ஒரு தடவை இல்லைன்னா இன்னொரு தடவை அப்போ இந்த மாதிரி ஒரு வலிமையான இதை வச்சிருக்கீங்க. என்ன ப்ரொடக்டிவ், என்ன வந்து ஒரு மக்களுக்கு மக்களுக்கு என்ன ரிட்டர்ன் வந்துருக்கு. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு காங்கிரஸ் இருக்கிறப்ப தான் கொண்டு வந்தாங்க. அப்போ கொண்டு வந்தப்ப அப்பயும் கீழ்ச்சி மூச்சுன்னு கட்டிட்டு வெளிநடப்பு செஞ்சாங்க திமுக.
சரியா? இது போன்ற பல சட்டங்கள் கொண்டு வரப்ப என்ஐஏ அமித்ஷா எதிர்த்து வாசிக்கிறாரு, என்ஐஏ இருக்கிறப்ப வாசிக்கிறாரு, என்ன சொல்றாரு, இது வந்து தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரானது, தீவிரவாதிகளுக்கு எதிரானதுன்றது. அதுக்கு போய் ஓட்டு போட்டு வராங்க. அப்போ இது போன்ற இதில் நாடாளுமன்றத்தில் பேசுறது, டி ராஜா இந்திய கம்யூனிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா வந்து இலங்கையில் போர் நடந்து ஜெனசைட், அந்த இனப்படுகொலைன்ற வார்த்தையை பதிவு செய்யணும் நாடாளுமன்றத்தில்னு ஒரு தீர்மானம், தனி மனித தீர்மானமாக கொண்டு வர்றாரு. அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பி, திமுக கூட்டணி கொண்டு வந்திருக்கிறார். அப்போ அதை ஆதரிக்கணுமா இல்லையா? நாடாளுமன்றத்தில் ஒழுங்கு 9 ஓட்டு, 9 ஓட்டு. கனிமொழி வந்து அங்கிட்டு குறுக்கால் நடுக்கால ஓடி போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இது இப்போ காங்கிரஸ் இருக்கிறப்ப அப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க பேசுகிறாங்க வெளியே வந்து இங்கே மும்மொழி, நாங்கள் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு, அது இதுன்னு பேசுகிறாங்களே ஒழிய செய்ய வேண்டிய இடத்துல, குத்த வேண்டிய இடத்துல, கையெழுத்து போட வேண்டிய இடத்துல, ஒருங்கிணைக்க வேண்டிய இடத்துல நழுவ விட்டுட்டு அவங்களோட இப்போ நெட்டு லாபம் ப்ராஃபிட்னு பார்க்குறப்போ அது கருணாநிதி ஐயா குடும்பத்தில் வந்து நிற்கிது. அவங்க நிரந்தர முதலமைச்சர், அவங்க தங்கச்சி இதில் தான் வந்து நிற்கிது. மக்கள் நலன், மண்ணுக்கான நலன் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், நம்ம வாழ்த்தலாம். ஜெயலலிதாவே நம்ம வாழ்த்துறப்ப, அப்படி இருந்த ஜெயலலிதா இப்படி மாறினப்போ நம்ம வாழ்த்துறோம். நல்லது செய்யறாங்க, இவங்க நல்லது செஞ்சா நம்ம வாழ்த்தலாம். சார் இப்போ என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, தொடர்ச்சியா எல்லா எதிர்கட்சிகளும் 19 ஆண்டுகள் வந்து கூட்டணி ஆட்சியில் வந்து நீங்க அங்க வச்சீங்க, அப்போது இந்த மாநில சுயாட்சி விவகாரங்கள், இப்போ ஆளுநர் விவகாரமா இருக்கட்டும், மும்மொழி விவகாரம், இந்தி திணிப்பு போன்ற விஷயங்கள்லாம் பலதையும் வந்து சுட்டி காட்டினாரு. அப்போதெல்லாம் வந்து ஞானோதயம் வராத அந்த சமயத்தில் இப்போது ஒரு மிருக பலத்தோடு இருக்கக்கூடிய 10 ஆண்டுகள் ஆட்சி செய்து இப்போது மைனாரிட்டி ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பிஜேபியை வந்து நம்ம பேரளவுக்கு நம்ம ஒரு அடையாள அரசியலுக்காகத்தான் எதிர்க்கிறோங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் எதிர்கட்சிகள் வைக்கிறோம். இல்லை நீங்க என்ன சொல்றீங்க, அப்போ செஞ்சாங்களா இல்லையாங்கிறது இப்போ தேவையில்லாத ஒரு விஷயம். கடந்த காலங்களை விட்டுருங்க, இப்போ எப்படி இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். திமுக ஆட்சி வந்து கடுமையான, அதான் சொன்னேன், நீங்க சுயாட்சி சம்பந்தமான ஒரு தீர்மானம் வந்து நீங்க கொண்டாந்துருக்காங்க சட்டமன்றத்தில், புரியுதுங்களா? இதுக்கு ஒரு குழு அமைக்கிறாங்க. ஏன் இவ்வளோ நாள் விட்டீங்க, ரைட்டு, இன்னைக்கு செய்கிறோம், இன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டோம், இதை பாராட்டுங்க. தேர்தல் வருது செய்கிறாங்க, பாராட்டுறது இல்லை, ஏதாவது ஒரு ப்ரொடக்டிவாக வந்துடுச்சு, நம்ம எதிர்த்து நிற்கிறாங்க, அங்கே மோடியா லேடியான்னு கேட்டுச்சு அந்த அம்மா, ஒரு அச்ச உணர்வு அவங்களுக்கு வந்துச்சு. இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டுங்க, ஜெயலலிதா அந்த அம்மாவை பிடிச்சிக்கிறேன்னா, இவங்க திராவிட கட்சின்னு சொல்கிற அதில் இன்னொரு சாம்பிள், அவ்வளோதான் 2 அப்படின்றப்ப. அந்த அம்மா வந்து ஐபிஎல்ல வந்து என்ன சொல்கிறது, வெளிநாட்டு பிளேயர் எல்லாரும் விளையாடுறப்ப அந்த பிரச்சனை, இலங்கை பிரச்சனை வந்தப்போ என்ன பண்ணுச்சுன்னா, மன்மோகன் சிங் சொல்கிறாரு, வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியுறவு பிரச்சனை, நீங்கள் எப்படி ஒரு நாட்டு வீரர்கள் விளையாடக்கூடாது, இது என்னோட இன்டர்னல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி விளையாட விடாமல் பண்ணாங்க. அது அங்கே ஐபிஎல்ல வந்து சன்ரைசர்ஸ் டீமில் வந்து சிங்கள வீரர்கள், அம்பையர் யாருமே அங்கே இல்லை. அப்போது வெளியுறவு கொள்கையிலேயே தலையிடுற அளவுக்கு ஜெயலலிதா வந்து ஒரு உக்கிரமாக ஒரு முதலமைச்சர் பதவியை பயன்படுத்துகிறப்ப, இப்போ இவங்க எப்போ எங்கே என்னென்ன செய்யணும்னு இல்லாமல் வெறும் வாய் வழியில் மட்டும் மும்மொழியை எதிர்க்கிறோம். ஆனால் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் இப்போ நம்மளுக்கு அமித்ஷா பேசுறது தெய்வம் பேசுகிற போல மாதிரி இருக்குது. நீ என்ன தமிழுக்கு செஞ்சீங்க, நாங்கள் வந்தால் தமிழ் வழியில் மருத்துவத்தை கொண்டு வருவோம், பொறியியலை கொண்டு வருவோம்னு இரவு சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி அமித்ஷா பேசுறது நம்மளுக்கு இனிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு காரணம், இவர்கள் வெறும் வாய் வழியில் மட்டும் பேசிட்டு நடைமுறைப்படுத்தாங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் 100 வருஷமாக வளர்ந்துருச்சு. ஆர்எஸ்எஸ் 100 வருஷமாக வளர்ந்து இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஸ்லீப்பர் செல்லு, எல்லா கிறிஸ்டின், முஸ்லீமு, எந்த மதம் எங்கே போனாலும் இன்றைக்கி ஐபிஎல் ஸ்லீப்பர் செல் மாதிரி நம்மளை ஆக்கிட்டான் ஆர்எஸ்எஸ். அவங்க வந்து ஒரு இயக்கமாக வளர்ந்து உள்ளுக்குள்ளே ஊடுருவி அந்த நாடு ஆக்கிரமிப்பு பண்ணி தேல் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இதை எதிர்த்து திராவிடம்னு சொல்கிறீங்க, உங்கள் இயக்கம் என்ன கண்டுச்சு, என்ன வளர்த்தீங்க? கருணாநிதி குடும்பத்தை தவிர தமிழர்னு இப்போதான் பேச ஆரம்பிக்கிறேன். ஐயா சொன்ன மாதிரி இப்போதான் பேச ஆரம்பிக்கிறேன். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வகுப்புவாத சக்திகளுக்கு எதிராக, இந்த ஆர்எஸ்எஸ் சுயம் சேவகத்துக்கு எதிராக பேசிட்டு தான் வர்றாங்க, அவங்க பிரச்சாரம் செஞ்சுட்டு தான் வர்றாங்க. இப்போ உதாரணமா ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு வந்து தொடர்ந்து 2024 என்ன செய்ய போறாங்க நாம் தமிழர் அப்படிங்கிறத நம்ம கேள்வி. நான் என்ன சொல்றேன், திமுக ரைட், திமுக எவ்வளோ ஒரு கடுமையான எதிர்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா என்ன ஆகும், சப்போஸ் அதிமுகவை நீங்க கிட்டத்தட்ட நீங்க வந்து அடிமைத்தனமா கொண்டு போயிட்டாங்க, மிரட்டி கூட்டணி வச்சுட்டாங்க. என்ன அப்படிப்பட்ட எடப்பாடியை தான் இன்னைக்கு நீங்க வந்து நாம் தமிழர் வந்து அவ்வளவுதான் சரியா இருக்காரு, இல்ல உங்க தலைவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க ஸ்டாலினா எடப்பாடியான்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஆட்சி பரவாயில்லன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன காரணம்? ஒரு சில காரணங்கள். இப்போ நீட்டு தேர்வு எதிர்ப்பு இருக்குல்ல, நீட்டு தேர்வு எதிர்ப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடுன்றத வந்து அப்பயும் பாஜக அடிமையாக தான் இருந்தார். யாரு? எடப்பாடி தொங்கு சரியா ஒட்டுமையாக தான் இருந்தார். அப்படி இருந்தும் இந்த அன்வர் பேருனா ஆளுநர் பன்வாரிலாலா அவர் இருக்கிறப்பயே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு சிலது, அப்புறம் வந்து மீத்தேன் ஈத்தேன் வந்து அந்த ரமால்வார் ஐயா போறாங்க தஞ்சை, அவர்கள் நீட்டு வேணும்ன்றாங்க. அப்போ
பிஜேபி அரசு. அப்போ அந்த நீட்டுக்கு ஆதரவாக அந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு நீட் மூலியமாக ஒரு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கிடைக்கணும் அப்படின்னா அப்ப அதுக்கு ஆதரவு தர்றதுல வந்து ஒரு பெருசா ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயம் இந்த மாதிரி நீட்டுக்கு கொண்டாந்ததுக்காக நாங்க வெளியே போறோம்லாம் சொல்லிட்டு வரல எடப்பாடி. அதுக்காக வந்தாரு. அண்ணாமலையை வந்து நீங்க மாத்தணும்னு சொல்லிட்டு வெளியே வந்தாரு. நம்ம பொதுவா நான் சொல்றேன், அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியை நீங்க வந்து ஒரு நல்ல தலைவர், நல்ல தலைவர், அவங்க நிர்வாகமே வைங்க, தலைவர் நிர்வாகம் ரீதியான ஒரு நிர்வாகம் வைகோ ஐயா வந்து சொன்னார், இந்த மீத்தேன் திட்டத்துக்கு கையெழுத்திட்டவர் துணை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொன்னார். அந்த மீத்தேன் திட்டம் அந்த பிரச்சனை தஞ்சை மண்டலம்னு வரப்ப அதை வந்து வேளாண்மை மண்டலம்னு அறிவிச்சு பாதுகாக்கப்பட்ட மண்டலம்னு அறிவிச்சார். அது எல்லாம் பெரிய திட்டம் பெரிய பிளான் எல்லாம் ஓகே வந்துச்சு. ஸ்டாலின் ஐயா கையெழுத்து போட்டு துணை முதலமைச்சராக நடந்தது. இந்த ஒரு சில சின்ன சின்ன காரியங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எடுத்துப்போம். பன்னீர்செல்வம் 1000 கருத்து ஒரு பாடு இருக்குது. இப்ப நீங்க அந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் அந்த சட்டத்தை பத்தி நீங்க சொன்னீங்க. ஆனா அதே மத்திய அமைச்சர் வந்து கடந்த இந்த செகண்ட் என்டிஏனுடைய கடைசி கூட்டத்தொடர்ல வந்து ஒரு கேள்வியை உட்படுத்தினார். இந்த மாதிரி எங்களுக்கு எந்த ஒரு அறிவிப்புமே எங்க ஒரு புரோட்டோகால், அதாவது அந்த மசோதாக்கு என்ன சொல்லுவாங்க அந்த பேரு, அது பில், அந்த மாதிரி எந்த ஒரு அறிவிப்பும் எங்களுக்கு வரலன்னு சொல்லி அந்த துறை சார்ந்த வேளாண் துறை அமைச்சரே வந்து சொன்னதை நம்ம பார்க்க முடியுது. சரி, ஒரு சொல்லணும்னா கூட நம்ம ஆளுங்க பண்றாங்க, அதை நமக்கு நல்லது செஞ்சா பாராட்டும். இப்போ ஜெயலலிதா வந்து இந்த 7 பேர் விடுதலை 1-2 நல்ல காரியம் பண்றப்ப எடப்பாடி செஞ்சதை பாராட்டும். இந்த மாதிரி திமுக பேசுறாங்க, தப்பு சொல்லல, மும்மொழி கொள்கை அது இதுன்னு. ஆனா எது பேசினாலும் ஏதாவது சொன்ன மாதிரி தடையை வச்சிருக்காங்க, இதை கொண்டு வந்ததை நிறுத்திட்டாங்க, இல்ல திரும்ப பெற வச்சுட்டாங்க அப்படின்னு ஏதாவது விரல விட்டு சொல்ல முடியுமா? நீங்க சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் ஆர்.என். ரவியோடைய செயல்பாடுகள் இன்னைக்கு வந்து கடிவாளம் போட்டாச்சா இல்லையா? நம்ம இனிமே பண்ண முடியாது அவரால், இஷ்டத்துக்கு அவரால் எதுவுமே செய்ய முடியாது, பண்ண முடியாது. ஒன்றும் இல்லை, இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் இவ்வளோ ஒரு கடுமையான ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மத்தியில் நான் 3 நாளைக்கு முன்னாடி போய் மதுரையில் ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் போய் எங்களுக்கு ஜெய் ஸ்ரீராம் சொன்னார் ஒரு கவர்னர். எதுவுமே அவங்க திருந்தலையே. திமுக நான் சொல்றேன், நம்ம அப்படி பேசுறப்போ நீங்க பிஜேபி எதிர்ப்புக்கு ஆன விஷயங்கள்ல நீங்க சாதாரணமா சொல்லுங்க, பிஜேபி எதிர்ப்புல அதிமுக சரியா இருக்கா திமுக சரியா இருக்கா நீங்களே சொல்லுங்க, எது சரியா இருக்கு? ஒன்னு சாப்பிட்டு ஒன்னு ஆடு, அவ்வளவுதான். எடப்பாடி வகையா சிக்கிட்டாரு, விட்டு கொடுக்காம பேசுறாரு. எடப்பாடி வகையா சிக்கிட்டாரு, அவ்வளவுதான். இல்ல இப்ப தேர்தல், இப்ப இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இருமுனை போட்டியாகத்தான் இருக்க போகுது. இப்போ 3 முனை 4 முனைலாம் நம்ம பேரளவு சொல்லிக்கிட்டாலும் கூட திமுக அதிமுக தான் இந்த தேர்தலும் களமா அமைய போகுது அப்படின்றாங்க. ஸோ 8.2% வாக்குகள் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய சட்ட அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு உங்க கட்சிக்கு. இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீங்க தனிச்சு நிக்கிறீங்க பட்சத்துல வந்து உங்களை போன்ற தொண்டர்களுக்கு வந்து ஒரு தொய்வு ஏற்பட்டுறாதா? இப்ப நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு பிரதிநிதித்துவம், நமக்கு ஒரு எம்எல்ஏ கிடைச்சிரும், அல்லது நம்ம சட்டமன்றத்துல நம்மளோட அண்ணனோட குரலோ இல்ல உங்களை போன்ற தம்பிமார்களோட குரலோ வந்து ஒலிக்கும் அப்படின்ற ஒரு உங்களுக்கு ஒரு உறுதிப்பாடு வருமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன 2-3 போட்டியில திமுகவை ஒரு போட்டியை எடுத்துக்கலாம். அவங்களுக்கு 17 கட்சி கூட்டணி, 30 தொலைக்காட்சி, அந்த பண வலிமை இதெல்லாம் இருக்கு. இவங்களால 50 வருஷமா ஆண்டதுல அவங்க எடுத்தது அது என்ன வேணா வச்சுக்கலாம் நம்ம, சரியா? மேல ஒரு பூதம் RSS, இந்த ஆரிய பூதம் வந்து 1 நூற்றாண்டா வந்து இந்தியாவை பிடிச்சி கோல் வச்சு ஆடுது. அதை எதிர்க்கிறது யாரு அப்படின்றப்ப ஒரு பூதம் அடங்கி போச்சு. யாரே எடப்பாடி அடங்கி போய் சரண்டர் ஆகி உட்காந்துருச்சு. இவங்க பண வலிமையில அந்த குடும்பம் வந்து நிற்கிது. அது வந்து உண்மையாலே எதிர்க்கிறாங்க அப்படின்னா அடிச்சு வீழ்த்திருக்கலாம். இவங்களுக்கு இருக்க பண வலிமைக்கும் சரி, இவங்களுக்கு இருக்க அறிவு ஆற்றலுக்கும் சரி, அந்த ஆரிய எதிர்ப்பு RSS வந்து நம்ம அடிச்சு வீழ்த்திருக்கலாம். அதான் பொலிட்டிக்கலா தான் சொல்றேன், இந்த புரோட்டோகால் படி பொலிட்டிக்கலா ஜனநாயகமா தான் சொல்றேன் சார். இப்போ நாட்டுல எத்தனையோ எதிர்கட்சிகள், இப்போ இது திமுக அதிமுக மாறி மாறியாவது ஆளக்கூடிய சூழ்நிலையா இருக்கு. பல மாநிலங்கள்ல வந்து காலூன்றியே இருக்கிறாங்க. இப்போ குறிப்பா கேரளாவில் பாக்குறோம், 10 ஆண்டுகளா தொடர்ச்சியா வந்து ஆட்சி செய்யறாங்க கேரளாவுடைய CPM. வெஸ்ட் பெங்கால்ல 30-35 ஆண்டுகள் வந்து இடதுசாரிகள் ஆண்டிருக்காங்க. இடதுசாரிகள் நேர் எதிரான சித்தாந்தத்தை கொண்டு வருது. காங்கிரஸ் இது போல. அப்போ RSS ஒன்று வளருது அப்படின்னா அப்ப அந்த மாநில அரசு வந்து நம்ம முற்றுமா வேற இருக்கல அப்படின்றது சொல்றது வந்து ஒரு ஜனநாயக பூர்வமா இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை நீங்க RSS சொல்ற நீங்க ஒரு லைன்லயாவது ஒன்னா இருக்கணும்ல, RSS எதிர்ப்புலயாவது ஒன்னா இருக்கணும் எல்லாம். அப்பதான் நீங்க தமிழ்நாட்டுல
நீங்க அவங்கள எதிர்க்க முடியும். இப்ப எல்லா விஷயங்களையும் நம்ம கொள்கை ரீதியாகவும் ஒவ்வொரு பிரச்சனையோட போயிட்டே இருக்கோம். எப்படி நீங்க அதிகாரத்துல இருக்கிறீங்க, நாங்க அதிகாரத்துல இல்ல. இப்ப அதிகாரத்துல இருந்து இந்த 2 நூற்றாண்டுகளா இந்தியா விடுதலையான பிறகு 2 பெண்மணிகள் தான் வந்து RSS ஒடுக்குனது. நம்ம ஏன் RSS சொல்லி அவங்களை புனிதப்படுத்துறோம்? அவங்களும் ஒரு இயக்கம், அவர்களும் மனிதர்கள் தான். அவங்களுக்கு அவங்க இந்த பிராமண உயிர்னா உயிர், ராஜீவ்காந்தி உயிர்னா உயிர், மேல இருக்கிற உயிர்னா உயிர். இங்க சுனாமி வந்து எவன் செத்தா என்ன, பள்ளிக்கூடத்துல எவன் கத்தியை கொண்டு குத்துனா என்ன, கஞ்சா வித்தா என்ன அப்படின்றது அவங்க எண்ணம். அதனாலதான் மனித குல எதிரின்னு. 2 பெண்கள்னு சொன்னீங்களே, யார் யார்? ஒன்னு இந்திரா காந்தி, ஒன்னு ஜெயலலிதா. இவங்க இருவர் தான் வந்து RSS வந்து ஒடுக்குனதுல அதிகார இதுல கரசேவைக்கு வந்து செங்கல் கொடுத்து கொண்டு அனுப்பினவங்க ஜெயலலிதா. ஜெயலலிதாவோட பாட்டு முதல்ல 2 வச்சுக்கலாம். அப்ப நீங்க வந்து என்ன சொல்றேன், அன்னைக்கு சொல்லிட்டாங்க, செஞ்சுட்டாங்க. கூட்டணி வச்சு விலகினதுக்கு அப்புறம் சொல்றேன் நான். பொதுவா நான் சொல்றேன், நீங்க அவங்களுடைய அவங்க திரும்ப தீர்க்கமா முடிவெடுத்தாங்க. இப்ப எடப்பாடியும் தீர்க்கமா முடிவு அறிவிச்சாரு. எல்லாரும் போய் கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் போய் கோடி நன்றி சொன்னாங்க. நீங்க இப்ப பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லுங்க. திரும்ப டவுசரை வந்து போச்சு போயிட்டாரு. ஜெயலலிதா ஒரு தடவை வாஜ்பாய்க்கு ஆதரவு கொடுத்துட்டு வந்தோடனே திரும்ப போக மாட்டேன்னாங்க, போகல. அந்த வகையில பாராட்டலாம். அந்த மனித குல எதிரிகள் அந்த சித்தாந்தத்தை வந்து நம்ம எதிர்க்கிறதுல எதிர்த்தாங்க. கடைசி வரைக்கும் அந்த 7 பேர் விடுதலை ஐயோ தீட்டு ராஜீவ்காந்தி கொலையா அப்படின்னு பேசின ஜெயலலிதாவே ராஜீவ்காந்தி பாராட்டி இருக்கிறாங்க அப்படின்னு இருந்தப்ப அது மாறுச்சுங்க. அதனால இந்திரா காந்தி வந்து RSS இந்த பேட்டியினுடைய முழு சாராம்சம் எனக்கு என்ன வியப்பு கொடுக்குது அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் பல மேடைகள்ல வீரப்ப கொள்ளக்காரனா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்பாரு. ஜெயலலிதா அம்மையாரும் வந்து சமரசம் இல்லாம வந்து பல மேடைகள்ல வந்து எதிர்ப்பு பாக்குறோம். ஆனால் ஒரு சாஃப்ட் டோனியே அம்மையார் ஜெயலலிதா ஆதி முதல் அந்த மாதிரி இந்த பேட்டியில வந்து நீங்க கடைபிடிக்கிறது நம்மளுக்கு என்ன இப்ப எடப்பாடி ஸ்டாலின் எதிர்ப்பு இல்ல அப்படி சொல்லுவாங்க. இல்ல ஸ்டாலின் எதிர்த்துருவாங்க. ஐயா சொல்றது சாப்பிட்டா சொல்லிடுவாங்க. ஜெயலலிதா, எடப்பாடி இவங்க 2 பேருமே எல்லாம் டம்பினே வச்சுக்கோமே. கருணாநிதி ஐயா அவங்க தான் தமிழர் திராவிடம் இல்லாததையும் சொல்லி காப்பாற்றுவோன்னு வந்தார். ஜெயலலிதா எதுக்காக வந்தாங்க? எம்ஜிஆர் எதுக்காக வந்தாரு? இவங்களை எதிர்த்து கருணாநிதி ஐயா ஒழுங்கா இருந்தா இவங்களாம் வந்திருக்கவே மாட்டாங்க. சொல்லுவது புரியுதா? வந்திருக்க மாட்டாங்க. அதனால இவங்க குடும்பம்னு போய் முடிஞ்சதுனால இதெல்லாம் பெருசா தெரியுது. ஒன்றும் இல்லாததுக்கு இவங்க ஏதோ 1 2 பண்ணியிருக்காங்க. அந்த இதுதானே ஒழிய இவங்க ஒன்றும் உத்தமைங்க, இவங்க சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டாங்கன்னு நம்ம எதுவும் சொல்லலை. சாவு வீட்டுல பக்கத்து வீட்டுல பந்தல் போட இடம் கொடுப்பான், இல்லைன்னா கரிசோறு ஆக்குறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து நாம் தமிழர் நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இப்போ நீங்க தனித்து தான் போட்டியிட போறோம் அப்படின்றாங்க. ஆனால் தொடர்ந்து உங்கள் மீது ஒரு கேள்விகள் தொடுக்கப்படுகிறது. பத்திரிகையாளர்களும் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து கேட்கறாங்க, நீங்கள் பிஜேபியுடன் அந்த கூட்டணி வந்து அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற கேள்வியை தொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கும் பல ஆஃபர்கள் வந்ததாகவும் உங்களுடைய ஆதரவு நிலை கொண்ட பல அரசு விமர்சகர்கள் வந்து தொலைக்காட்சியிலையும் பேசுறாங்க. என்டிஏனுடைய முதலமைச்சர் வேட்பாளராக திரு சீமான் அவர்கள் வந்து முன்னிலைப்படுத்தப்படலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா? இன்னும் 1 ஆண்டு காலம் இருக்கு தேர்தலுக்கு. அப்படி ஒரு கிடைக்கும் பட்சத்துல நீங்கள் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தப்பட்டு இப்படி கன்சிராம் நிதிஷன் பாணியில் அவர்களை வந்து ஒப்பிட்டு சொல்றாங்க. ஆஃபர்னு வரப்ப யாருன்னா கொடுக்கலாம். அப்படி பாஜக கொடுத்த ஆஃபர்ல தான் ஜெயலலிதா கைவிட்டோன்னே திமுக போய் கொண்டுருச்சு. அங்க முரசொலி மாறன் ஐயால இருந்து எல்லாரும் நிரந்தர அமைச்சராக இருந்தாங்க பாஜக ஆட்சியிலேயே. அந்த மாதிரி இப்ப அதிகாரத்துல இருந்து பாஜகவை எதிர்க்கிறோம், RSS எதிர்க்கிறோம்னு போய் கூட்டணி வச்சாங்க. ஆனா அதிகாரத்துல இல்லைன்னா கூட இவ்வளவு பெரிய ஆஃபர் நீங்க சொல்ற ஆஃபர் உண்மையோ பொய்யோ வந்திருந்தாலும் ஏத்துக்கல. இப்போ ஒன்றும் இல்லை, நிர்மலா சீதாராமனே சீமான் சந்திச்சாரு செய்தி வந்துச்சு. சரி, இது சீமான் மறைக்கலாம், போய் சந்திச்சிருந்தாருன்னா திமுக மறைக்கலாம். திமுக மறைக்க அவசியம் இல்லை. இவங்களுக்கு தான் உளவுத்துறை இருக்கு, போலீஸ் இருக்கு, 17 மீடியா இருக்கு. இவங்களை இதுல மீடியாவை போட்டாங்க. அப்ப இவங்க சொல்லியிருக்கலாம், ஏன் நிர்மலா சீதாராமனுக்கு என்ன கட்டாயம்? சீமானை ஒன்றும் இல்லாமல் கூட ஆக்கிடலாம்ல. இவனை ஏன் நம்ம வேற பேசிக்கிட்டு இருக்கிறோம்? அவனை போட்டு நம்ம என்ன வந்து பார்த்தாங்க போடுறது, அதை ஒரு பிரச்சனையாக்கி மீடியாவில் போட்டு சந்திச்சாரு. அப்போ இது ஒரு பொய்யான செய்தியை கட்டமைப்புக்கிறாங்கன்னு தெரியுது. சந்திச்சா உளவுத்துறைக்கு தெரியாம சந்திக்க முடியாதுங்க. அவ்வளவு பர்சனலாக சந்திக்கவே முடியாது. என்னதான் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு நம்ம காரில் அப்பெல்லாம் முடிஞ்சாலும் செய்தி வெளியே வந்துடும், ஃபோட்டோ வெளியே வந்துடும். அவங்களுக்கு பிஜேபிக்கு கட்டாயம் கிடையாது. ஆமாப்பா சீமான் சந்திச்சாருப்பா அப்படின்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், சீமான் கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷமா போயிட்டே இருக்கு. என்னைக்காவது அதாவது ஒரு வெற்றிங்கிறது அரசியல்ல வெற்றி தான் முக்கியம். இஷ்யூ ஸ்பேஸ்லயாவது அட்லீஸ்ட் இல்லை கொள்கை ரீதியான சில விஷயங்கள்லையாவது ஒரு கூட்டணியில வந்தாதானே ஒரு வெற்றிங்கிறது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அட்லீஸ்ட் ஒரு 5 எம்எல்ஏ போனீங்கன்னா தானே நீங்க சட்டமன்றத்தில் உங்களுக்கு. அதுதான் திரு சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக என்ன சொல்றாரு, நான் ஒரு 15-20% நான் ஒன்ஸ் கிராஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என் தலைமையில தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட விசிக, பாமக, தமிழக வாழ்வுரிமை கட்சி இவர்கள் எல்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்றாரு. ஏன்னா இப்ப இது எப்படின்னா
இந்த கிறிஸ்துவத்தில் பழைய ஏற்பாடு, பைபிளில் சொல்லுவாங்க புதிய ஏற்பாடு. இயேசு வந்ததுக்கு அப்புறம் புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு திமுக. எப்படின்னா இவங்க தான் தேர்தலில் நிற்கணும், சுயேட்சை யாரும் நிற்கக்கூடாது, ஒரு மினிமம் கேண்டிடேட்டு பிஎஸ் பாபு, சேகர் பாபு, மூக்க அழகிரி. நான் தப்பா சொல்ல நினைச்சிக்காது, இதான் இப்படிதான் இருந்துச்சு 2016 முன்னாடி வரைக்கும். ஒரு பாமரனும் படித்தவன், கல்லூரி போறவன், இல்லாதப்பட்டவன், இந்த அந்த தளர்வு தேர்தலில் யார் வேணா நிற்கலாம், எளிய மகனை நிற்கலாம்னு கொண்டு வந்தது நாம் தமிழர். அதனால இது கொஞ்சம் நாள் ஆகும், பார்ப்போம். திரு செந்தில் சார், இப்போ இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வந்து மக்கள் மாற்றத்தை விரும்புவார்கள். குறிப்பாக இளைஞர்கள் வந்து ஒரு வெற்றிடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக தொடர்ந்து வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரக்கூடிய திரு சீமான் அவர்களுக்கு ஒரு நிச்சயமாக வாய்ப்பளிக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்குன்னு சொல்லி ஒரு கருத்து உருவாக்கம் இருக்கு. இந்த கருத்துக்கு நீங்க எப்படி பார்க்குறீங்க? 4 முறை போட்டி அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட எனக்கு நிலைமை. ஏன்னா இப்போ நண்பர் சொன்ன அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சீமான் தனியாக இருக்கிறாரு, விஜய் தனியாக போட்டிடுறாங்க, அப்புறம் அதிமுக பிஜேபி கூட்டணி, திமுக கூட்டணி அப்படிங்கிறப்ப 4 முறை போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அரித்மேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அரித்மேட்டிக்கில் திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது, என்ன வாய்ப்புகள் அதிகம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. 2வது அதிமுக பாஜக கூட்டணி, என்ன அதில் வந்து அதை எப்படியா தவிர்க்க ட்ரை பண்ணி பார்த்தார் எடப்பாடி, வழி இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் உண்மை. அதனால அவருக்கு இது வந்து சூசைடு தான் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில், தற்கொலை தான். எடப்பாடி என்ன யோசிக்கணும் அப்படின்னா, போன தேர்தலிலேயே 20 சீட்டு கொடுத்தாரு. 20 சீட்டு கொடுத்தா 4 எம்எல்ஏ வந்தாங்க. அந்த 20 சீட்டு கொடுத்தனால தான் அவர், ஏன்னா திமுக அந்த அளவுக்கு பெரிய லெவலில் வெற்றி பெறல, பெரிய வாக்கு வித்தியாசம் கிடையாது. அப்போ எடப்பாடியே முதலமைச்சராக இருந்திருக்கலாம் திரும்ப. அப்போ பாஜகவுக்கு சீட்டு கொடுத்தனால தானே நம்ம தோத்து போகணுன்ற அறிவு இல்லாமல், அறிவு இருக்கு அவருக்கு, இருந்தாலும் வேற வழி இல்லை. அதான் ஒரு சூழ்நிலை வந்துருக்கு. பட் அதே மாதிரி சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்த பார்த்தா, ஒரு இந்த யங்ஸ்டர்ஸ் அண்ட் நியூ ஓட்டர்ஸ்ட கடுமையான போட்டி விஜய் அண்ட் சீமான். என்னுடைய கணிப்பு அவ்வளோதான், நான் அப்படி சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு கடுமையான போட்டி இருக்கும், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதில் 3வது இடம் யாருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. உண்மை சீமான் வந்து கடுமையான ஒரு பிரச்சாரம் தொடர்ந்து அவருடைய போராட்டங்கள் போயிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கல. ஆனால் விஜய் மேலே ஒரு கவர்ச்சி இருக்குது, அதோட ஆமாம், அவர் வெளியே வருவார், தொகுதியாக போகிற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு ஓட்டு கண்டிப்பாக உருவாகும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அந்த வாக்குகள் அன்னைக்கு வாக்கு கொண்டு போய் செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமான்னா கேள்விக்குறி. ஏன்னா நீங்கள் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டியில் ஆரம்பித்து ஒரு பூத்தில் உட்கார வைக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் நான் விரும்புகிறேன் ஒரு கேண்டிடேட் நான் போட்டு அவருக்கு வந்து நான் ஓட்டு போடணும்னு நினைக்கலாம். ஆனால் நாங்கள் போகிறதுக்குள்ளே எனக்கு அவ்வளோ தடை இருக்கலாம், நிறைய விஷயங்கள் நடக்கும், புரிஞ்சுங்களா? நான் ஓட்டு போட வைக்கணும், அந்தக்கான சூழ்நிலை விஜய்கிட்ட இருக்கான்னா அதுவும் ஒரு கேள்விக்குறின்னு வச்சுக்கோங்க. அதனால் இந்த நிலையில், இப்போ தற்போது நிலையில் நீங்கள் ஒருவேளை கூட்டணிங்கிற பட்சத்தில் சீமானாக இருக்கட்டும், நீங்கள் அதே மாதிரி விஜயாக இருக்கட்டும், கூட்டணின்னு போனாங்கன்னா அது சூழ்நிலை வேறு தான் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் சில பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க, நண்பர் எப்படி சொல்கிறாருன்னு தெரியல, அது எப்படி அவங்க சரி கடைசி கட்டத்தில் முடிவு எடுக்கலாம்னு. ஏன்னா இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க சீமான் வந்து கண்டிப்பாக விஜய் இல்லை விஜய் கூட்டணிக்கு போகிறாரா இல்லையோ அதிமுக கூட்டணியோட போவார், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில கட்சிகள், நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி கிடையாது, நாங்கள் அதிமுகவோட கூட்டணி, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து சரி ரைட்டு ஒரு சஃபிஷியன்ஸா கிட்டத்தட்ட ஒரு 15. இப்போ இளைஞர்கள் வந்து ஒரு வெற்றிடத்தை நோக்கி நகர்றாங்க, அவங்க மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து உருவாக்குறாங்க இல்லை சார்? இப்போ அவங்களோட வாக்குகள் 2 கட்சிகள், இப்போ நாம் தமிழர் மற்றும் இப்போ புதிதாக வருகை தந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு வந்து ஸ்பிளிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக கடுமையான ஒரு சவால் தான் சீமானுக்கு இந்த தேர்தலில். ஆமாம், நான் அப்படிதான் கருதுறேன். ஏன்னா காரணம் என்ன, நியூ ஓட்டர்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ்ட ஏன் ஒரு மாற்றம் பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறேன். சொல்றது சரி, ஸ்பிளிட் ஆகாது. நீங்க சொன்ன வார்த்தை வந்து ஸ்பிளிட்னா இருக்கிற இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும், அது ஆகாது. புது நியூ ஓட்டர்ஸ்ல இப்போ சினிமாவில் கோயிலுக்கு போகிற பக்த கோடிகள் மாதிரி சினிமா ரசிகர்கள் இருக்கிறாங்க. இப்போ கமல் ஐயாவுக்கு ஓட்டு வந்துச்சு, அவர் கட்சி கட்டமைப்பு பெருசாக ஒன்றும் இல்லை, பாக பொறுப்பாளர்கள் அதெல்லாம் எதுவும் இல்லை, ஆனால் ஓட்டு அதிகமாக வந்துச்சு. அவரோட முகம் பிரபலம், பிக் பாஸ்
நடிச்சாரு. மகளிர்கள் ஓட்டு. அவர் வந்து இந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் சில தொகுதியில் 2வது இடம் வந்து அப்படி 3வது இடம் இறங்கினாங்க. அப்போ வந்துச்சு. கமலே ஒரு பழைய ரிட்டையர்டு ஹீரோக்கு இவ்வளோ வரப்ப இவர் ஆக்டிவாக இருக்கிறாரு. அதனால் இந்த பக்த கோடிகள் ஓட்டு, ரசிகர்கள் ஓட்டு வரும். ஆனால் என்ன போறப்ப திமுக ஜெயிச்சா திமுக குடும்பத்துக்கு நல்லது, ஏதோ 1-2 கட்சிக்காரங்களுக்கு நல்லது. அதிமுக ஜெயிச்சா அதிமுக பாஜக அடிமை, அது RSS அவங்களுக்கு நல்லது அப்படின்னு தான் போறப்ப விஜய் ஜெயிச்சா யாருக்கு நல்லதுன்னு எனக்கு தெரியும். மாற்றத்தை நோக்கி வர்றேன்னு சொல்றாரு அவர் என்னன்னா எல்லாரும் காப்பி பேஸ்ட் பண்றாரு. ஜாதி வாரி கணக்கெடுப்பு சொல்றாங்க, அதை எடுத்து நீதி கேஸ் போட்டுருக்காங்க. அப்படியா? நீதிக்கு எதிராக அதுதான் அவர் எல்லாரும் சொல்றதையும் தான் எல்லாரும் சொல்றதையும் எடுத்துக்கிறாரு. அவரோட அடிப்படை நோக்கம் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சினிமால துறையில திமுக குடும்பத்தோட அந்த உதயநிதி ஐயாவோட இந்த கோல் உயர்ந்து இருக்கிறதுனால அதை தவிர்க்கணும், அதை எதிர்க்கணும்ன்ற நோக்கத்துக்கு தான் வர மாதிரி இருக்கு. இல்லைன்னா தனிச்சு நிக்கிறோம் இன்ன வரைக்கும் சொல்லலையே. தனிச்சு நிக்கிறோம் இன்ன வரைக்கும் இப்போ எங்கள் தலைமையில வந்து வரக்கூடிய கட்சிகள் நாங்க அரவணைப்போன்றாரு. சொல்லிட்டாரு ஒரு விஷயம் தான், தேவக தலைமையிலான கூட்டணி அப்படிங்கறது தெளிவா சொல்லியிருக்காரு. நீங்க அதனால ஜனநாயக நாடு அவர் வரட்டும், எல்லாம் பண்ணட்டும், என்ன நல்லது செஞ்சா நல்லது. இப்போ என்ன இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ நாம் தமிழர் ஒரு தனியணியாக, இப்போ ADMK BJP ஒன்று சேர்ந்துருச்சு, நாம் தமிழர் தனியணியாக, இப்போ தாவேகா தனியணியாக 4 முனை போட்டி வரும் பட்சத்தில் வந்து இப்போ எப்படி கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து பல அணிகள் பிரியும் பொழுது அது DMKக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சோ, இப்போ நாடாளுமன்ற தேர்தலையும் வந்து 4 முனை போட்டியாக வந்துட்டு பார்க்குறோம். NDA தனியாகவும், நாம் தமிழர் தனியாகவும், அதிமுக தனியாகவும், திராவிட முன்னேற்றம் தன்னுடைய கூட்டணி அப்படியே இன்டாக்டாக வச்சு போனாங்க. அதே மாதிரி தான் இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் எந்த ஒரு கட்சியினரும் வந்து யாரும் வந்து வெளியேறுவது போல தெரியல. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நிச்சயமா இது வந்து அட்வான்டேஜ் வந்து முழுக்க DMKக்கு தானே தெரிய வருது இதன் மூலமா. அட்வான்டேஜ்னு தான் கூட்டணி, காசு பலம், ஊடக பலம், அதிகாரம் இப்போ இருக்கிறாங்க. அதனால அட்வான்டேஜ் இருக்கிறாச்சு. நான் சொல்றேன், ஜனநாயக நாடுன்றப்ப எல்லாருமே ஒரு கூட்டம், எல்லாருமே 10ஓட 1 11 இருக்கணும்னு அவசியம் இல்லை. பல தளங்கள் உருவாகணும், பல கருத்தியல் வரப்ப எல்லாத்தையும் மதிக்கணும். இந்த வெளிநாடுகள் அமெரிக்காவில் போன்ற தேர்தல் மாதிரி அது மாதிரி நம்ம மாறினோம்னா டெமோக்ராட்டிக்காக இன்னும் கொஞ்சம் மாறினோம்னா நல்லா இருக்கும். அது அப்படி மாறுமோ இல்லையோ இப்போ இருக்கிற வரது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பல இது அமைப்புகள் தனித்தனியாக இப்போ எல்லாம் சொன்ன மாதிரி வாது எல்லாரும் தனியாக நின்று பாரு, விடுதலை சிறுத்தை தனியாக நின்று எல்லாம் 10 பேரோட சேர்ந்து நின்று கூட்டங்களுடைய வெளிப்பாடை எப்படி பொதுமக்கள் பத்தியில் போவோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஓட்டை பிரிக்கிறதுக்காக தான் நிற்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகம் வந்தாலும் வந்துடும் அந்த வரக்கூடிய தேர்தலில் அப்படின்ற மாதிரி தானே உங்களுடைய ஓட்டை பிரிக்கிறதுக்காக சொல்லலை. இப்போ கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், வைகோ ஐயா, திருமாவளவன் உங்கள் கட்சி இருக்குல்ல, அப்போ அந்த கட்சியை தனியாக காட்டுங்க, இல்லைன்னா திமுக போய் சேர்ந்துருங்க. இல்ல திமுக சேர்ந்துருங்க, பிஜேபி இருக்கு. நான் சொல்றேன்னா நாம் தமிழர் கட்சி நம்மளோட தேர்தல் ஸ்ட்ரக்சரை வந்து நீங்க சொன்னீங்க தெளிவா, ஒரு வருஷம் ஸ்ட்ரக்சர் நம்ம உணராம நம்ம வந்து இத பேசிட்டு இருக்கோமா? உங்களோட தனித்துவத்தை நீங்க தனித்துவத்தை தெரிவிங்க. ஒரு தேர்தல்ல நீங்க ஒரு முடிவு எடுங்க, எப்படி எடுங்க, இந்த தேர்தல்ல இந்த கொள்கை ரீதியான ஒரு கூட்டணிக்கு நீங்க போங்க, அது யாரா இருக்கணும் இவர் எல்லாம் சொல்ல, ஒரு முடிவு எடுங்க. ஐயா இந்தியா கூட்டணின்னு முடிவெடுத்தப்ப சந்திரபாபு நாயுடு இருந்தார் முதல்ல, சந்திரபாபு நாயுடு இருந்தார், தொடக்கத்துல இருந்தாரு, அதுக்கப்புறம் இப்ப இல்ல. அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில ஏற்கனவே அதிகாரத்துல இருந்த ராகுல் காந்தி தலைமையில எல்லாரும் ஒண்ணு கூடி மம்தா பானர்ஜி எல்லாம் வரப்பயே ஒண்ணும் பண்ண முடியும். சிங்கிள் அஜெண்டா பிஜேபி ஆர்எஸ்எஸ் முடியலையே. ராகுல் காந்தியை கேண்டிடேட்னு ஸ்டாலின் சொன்ன உடனே எல்லாம் கலந்து ஓடிட்டாங்க. அது ஒண்ணு. 2வது ஸ்பெல் ஆரம்பிச்சப்ப அப்பயும் வந்து இந்தியா கூட்டணி எல்லாம் உருவானப்ப அப்ப சந்திரபாபு நாயுடு பாஜக போயிட்டாரு. சரியா? அதனால இவங்க பிஜேபி பூச்சாண்டி நம்ம இன்னும் நம்பிட்டு இருக்க ஒரு விஷயத்துல நீங்க வந்து நீங்க ஒரு முடிவெடுங்க. நீங்க உங்களுடைய வாக்கு வந்து அது ஒரு புரோஜனமா போயிருக்கும், ஒரு வெற்றியை கொடுக்கும், அந்த ஒரு விஷயத்தையாவது நீங்க சரியா இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி பிரிஞ்சுட்டே இருந்தா திமுக கூட்டணிக்கு தான் சாதகமா தான் இருக்குங்கிறதா என்னுடைய கருத்து. ஆனா சொல்றேன், நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல திமுகவே விட்டுருதுன்றா ஏதோ ஒரு வகையில நீங்க ஒண்ணா சேர்ந்தாதானே சரியா. இப்ப நேத்து வந்து ஜாட்டுன்னு ஏதோ ஒரு படம் வந்திருக்கு போல, அது புலிகளுக்கு எதிராக சித்தரிக்கப்பட்ட படம் அப்படின்றதுக்கு அது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். அப்போ இன்னொரு படம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கேரளா ஸ்டோரியா ஒரு படம் வந்துச்சு. அப்ப இது திராவிட ஆட்சி, இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு, அது எதுனாங்க அதிகாரத்தில் இல்லாத சீமானு நாம் தமிழர் தான் போய் தியேட்டர்ல போய் கலவரம்னா போராட்டம் பண்ணோன்னே வேற வழி இல்லாம அந்த படத்தை பின்வாங்கினாங்க. அந்த இயக்குனரே என்ன சொன்னாரு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஒருத்தன் பண்ற வேலைனால தான் அந்த படமே ஓடல அப்படின்லாம் சொன்னார். அப்ப அதிகாரத்தில் இல்லைன்னா கூட நாங்க இந்த RSS எதிராக பாஜக எதிராக போராடிட்டு தான் இருக்கோம். சரி, இந்த மாதிரி படங்கள்லாம் என்ன, இந்த மாதிரி எல்லா துறைகளில் இந்த சட்ட போராட்டங்கள் பல போராட்டங்கள்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்கும். ஐயா சொல்றாங்க.
நான் என்ன சொல்றேன், அது அதிகாரம்ங்கிறது ஒரு முக்கியம் அரசியல்ல. என்னன்னா இல்லாத அரசியல் வந்து பெருசா இப்ப இருக்கு. அதிகாரம் இருந்தும் இப்ப நம்மளுக்கு என்ன வருத்தம்னா, அதிகாரம் இருந்தும் இந்த அரை நூற்றாண்டாக கருணாநிதி ஐயா குடும்பம் வந்து அவங்க குடும்பம் இல்ல, அதான் இப்ப பிழைக்க தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட தோழமை உங்களுடைய தோழமை சிந்தனை கொண்டவர்கள், உங்களுக்கு சில ஆதரவுப்பட்ட கொண்டவர்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அதிகாரம் நம்ம இத்தனை ஆண்டுகளும் அதிகாரம் வச்சிருந்தோம், அப்படி ஒண்ணும் பண்ணலையே அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆனால் இந்த முதலமைச்சர் பதவியை நம்ம ஒரு மிகப்பெரிய உச்ச பதவியா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமா? தமிழ் தேசியம்னா அந்த உச்ச பதவி இந்த முதலமைச்சருக்கு உண்டா? முதலமைச்சருங்கிறது ஒரு மாநிலத்தினுடைய ஒரு சாதாரண ஒரு முதலமைச்சராகத்தான் இருக்க முடியாது தவிர எல்லா அதிகாரத்தையும் வந்து டெல்லி குவிச்சு வச்சிருக்கு. ஒரு முதலமைச்சரால இருக்கக்கூடிய ஒரு சின்ன வரம்புக்குள்ளதான் அவங்க வந்து இருக்கிறாங்க. இது வந்து போட்டி அதிகம் திமுகவோ அதிமுகவோ சண்டை போடணும் அப்படி இருக்குல்ல. நாங்க இருந்தாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது செய்ய முடியும்னு நாங்க நினைக்கிறோம். அதுதான் நம்பணும். அரசியல் பாதை, இந்தியாவில் இருக்க ஜனநாயகம், இந்த டெமோக்ரட்டி, இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம், இந்த தேர்தல் ஆணையம், அதுல இப்படிதான் நம்மளும் முன் வரணும். அதனால இது இந்த மாதிரி ஓட்டு அரசியல் வேணாம், இந்த தனியா போறோம் அப்படின்னு போறது வந்து தவறு. நம்ம ஆட்டத்துல எல்லாமே பேசி என்ன பண்ணுறோம். இல்ல எனக்கு ரொம்ப நீங்க சொல்றதுக்கு சரி, பட் ரிஸ்க் எடுக்காம அப்படியே எவ்வளவு நாள் விட போயிட்டு இருக்க முடியுமா? எனக்கான அதிகாரம் எப்ப கிடைக்குதோ அன்னைக்கு தான் நினைச்சிருந்தா அது அந்த ஒரு போராட்டம் வீணாயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு சூழ்நிலை கரை இல்லைன்னு சொல்ல, கொள்கை ரீதியா அதான் மினிமம் காமன் ப்ரோக்ராம் ஒன்று சொல்றாங்கல்ல, குறைந்தபட்ச செயல் திட்டத்திலேயாவது ஒரு மினிமம் ப்ரோக்ராம் காங்கிரஸ் இருக்கிறப்ப எல்லாம் போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறம் பிஜேபி 70 கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் இருந்தாங்க நாடாளுமன்றத்தில். சோம்நாத் சாட்டர்ஜி வந்து அவை தலைவராக இருந்தார். அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் கூட புதுசு போயிட்டாங்க. கம்யூனிஸ்டே இன்னைக்கு இல்லைங்க, மொத்தம் இந்தியாவில் 6 தான் இருக்காங்க. இல்ல நான் சொல்றேன், அதாவது காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டாலும் காங்கிரஸால சமாளிக்க முடியல. இந்த உலக அதிகம் அமெரிக்கா ஆதிக்கத்துக்கு ஆதரவாக தான் போனாங்க. கம்யூனிஸ்ட் பிரிஞ்சாங்க, ஒன்றும் இல்லாமல் போச்சு கம்யூனிஸ்ட். இந்த முறை கூட்டணி கிடையாது கண்டிப்பா, அதோட மாற்றம். இறுதியான ஒரே ஒரு கேள்வி, எல்லா மாநிலத்தோடு ஒப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்போ திராவிட முன்னேற்றங்களுக்கு ஆதரவாக ஒரு ப்ரோ இன்கம்பன்சி வந்து ஒரு அலை உண்டாகும். உதாரணமா மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், இந்த மாதிரி இலவச பேருந்து பயணம், இவைகளெல்லாம் வந்து சுட்டி காட்டி தமிழகம் இந்த விஷயத்துல வந்து முன்னோடியா இருந்திருக்கு பல மாநிலத்துல. இப்ப மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள், இன்னும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள், காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் வந்து அதை அமெண்ட்மெண்ட் பண்ணி அது கச்சிதமா தேர்தல் வெற்றிக்கு வந்து பெரிதும் உதவி இருக்கு. அது அப்படியே வந்து இங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு வந்து ஒரு ப்ரோ இன்கம்பன்சியா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா, அதுதான் நான் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த விஷயங்கள் எல்லாம் கூட கூட்டணிங்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரெண்டாவது, நீங்க 4 முறை போட்டிங்கிறது ஒரு சாதனம். அதுக்கு அடுத்தது ஆட்சியில உள்ள விஷயங்கள். இப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஆட்சியில வந்து ஒரு சில ஒரு குறைபாடு இருக்கும், ஒரு பிரச்சனைகள் இருக்கும், ஒவ்வொரு 5 ஆண்டு கால முடிவுலையும் இருக்கும். பட் இந்த முறை அதற்கான வாய்ப்புகள் குறைவு. அப்படி குறையும் சொல்ற ஆட்கள் எல்லாமே 3வது பிரிகிறதுனால திமுகவுக்கு சாதகம். கூடுதலா இன்னொரு அரசியல் விமர்சகர்கள் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, 2021 வந்து நீங்க 10 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்து ஆட்சிக்கு வந்தீர்கள், இப்போது நீங்க 4 வருஷம் இருந்திருக்கீங்க. சோ அப்ப ஆட்சியில இருக்கக்கூடிய சில குறைகள் நிறைகள் இருக்கும். அதே போல ஆன்டி இன்கம்பன்சி உங்களுக்கு எதிராக உண்டாயிருக்கும். அந்த வாக்குகள் தான் 3ஆ பிரியுதுங்கிற நான். அந்த 3ஆ பிரிகிறது திமுகவுக்கு சாதகம்னு நான் சொல்றேன். அதனால புரிஞ்சுங்க, ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அது வந்து திமுகவுடைய வெற்றியை பாதிக்காது, அது சாதகமாக தான் இருக்கும். திரு வெற்றித்தமிழ் சார், நிறைவான கருத்து. இப்போ நான் சொன்னது போல இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து பல மாநிலங்களுக்கு வந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களும் சரி, காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களும் சரி, தேசியம் முழுக்க வந்து அது ஒரு ஆதரவு அலை வந்து ஏற்படுத்தி இருக்கு, அவங்க வெற்றியை தந்திருக்கு. அதுபோல இந்த தமிழக மாநிலத்திலையும் வந்து ஒரு வெற்றி தரக்கூடிய சாத்தியங்கள் இருக்குன்றாங்க. மேலும் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, எதிர்கட்சிகளுடைய பிளவுபட்டு இருக்கக்கூடிய அவங்க தனித்தனி நிற்கிறதுனால வந்து திமுகவுக்கு வரக்கூடிய வாக்குகள்லாம் பெற்று அவங்க இலகுவா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இலகுவா வெற்றி பெறாங்களோ, நூல்நிலையில வெற்றி பெறாங்களோ, இல்லை தோல்வியை சந்திக்கிறாங்களோ, அது நம்ம பார்ப்போம். பல முனை போட்டி வருது புதுசா. அது ஒன்று. இந்த திட்டங்கள் எல்லாமே நம்ம கொஞ்சம் நல்லா திறனாய்வு பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு இன்னொரு நாள் பேசலாம். நம்ம இந்த ஒரு 1000 ரூபாவால் இந்த ஒரு இதனால வந்து இலவச பேருந்துன்னா வந்து வெள்ளப்போடு மட்டும்தான், எல்லா பஸ்ஸுலையும் போக முடியாது. அந்த பஸ்ஸில் தான் மாற்றுத்திறனாளிக்கு, அந்த பஸ்ஸில் தான் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு, அந்த பஸ்ஸில் தான் பெண்களுக்கு, இந்த மாதிரி பல குறைபாடுகள் தான் இருக்குது. சரியா, இதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இதை வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணி இவங்க கொண்டு போகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஓட்டு செதறி இல்லை ஓட்டு பிரிஞ்சு இல்லை பல இருக்கப்போ திமுக இவ்வளோ வலிமையாக தன கட்சி கூட்டணி இருக்கிறதுனால வரும்ன்றதை நீங்கள் கணிக்கலாம்.
ஆனால் இந்த இது ப்ரோமோ வந்து எல்லா ஊர்லேருந்து அவங்க வித்த காட்டுறாங்க, இவங்க காட்டுறது வித்து. இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்டிவாக இல்லை. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போதை இன்னைக்கு கூட ஒரு செய்தி போட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து அருவாலை தூக்கி பென்சில் தரலன்னு வெட்டிட்டாங்கன்னு காவல்துறை சொல்லுது. ஆனால் என்னத்துக்கு வெட்டினாங்க? ஜாதி பிரச்சனையா? இந்த மாதிரி பல பிரச்சனைகள் போதைப் பொருள்னால தமிழ்நாடு, இந்தியா முழுக்க, இந்தியா தமிழ்நாடு மட்டும் சொல்ல வரல, போதைப் பொருள்களில் வந்து நம்ம மக்கள் இளைஞர்கள் குடும்ப கட்டமைப்பு உடையும், அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்கிட்டாங்க. ஏதாவது பண்ணாங்கன்னா ஆக்கப்பூர்வமான மாற்றம் வரும், வெற்றி உண்மையாக இருக்கும். அது யார் ஜெயிச்சாலும் நல்லது. நிறைவான கருத்து, சட்ட ஒழுங்கையே வந்து அது கேள்வி உட்படுத்துறாங்க. சட்டம் ஒழுங்கு ஒவ்வொரு காலகட்டத்திலே இருந்தது. நீங்கள் சோஷியல் மீடியா பவராக இருக்குது, அதில் மாற்றம் இல்லை. நீங்கள் முதல்ல வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தெரிஞ்சது, பேப்பரை படித்து பார்த்து. இப்போ அப்படி கிடையாது. அடுத்த 10 நிமிஷம் சொன்ன மாதிரி, நண்பர் சொன்ன மாதிரி, இப்போ நடந்த ஸ்கூலில் ஒரு மாணவரை வெட்டி விட்டார் அப்படின்னு சொன்ன அடுத்த விஷயம் அடுத்த 10 நிமிஷம் வருது. அதுதான் சொன்னேன், சமூக ஊடகங்களால சில ப்ளஸ் இருக்குது, சில மைனஸ் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் ரொம்ப அலாமிங் ஆகிட்டு இருக்கு. அப்படிதான் நினைக்கிறேன் நான். இங்கே புதுசாக நடக்கக்கூடிய எதுவுமே நடக்குது. ஆண்டாண்டு காலமாக நடந்த விஷயங்கள் இன்னைக்கு அடுத்த நிமிடமே நம்மளுக்கு வந்துடுது. 2வது செல்ஃபோனில் அதுதான் நம்மளை பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது வந்து நீங்கள் பெரிய ஒரு அலாமிங்காக இருக்குது. இது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நினைக்கிறேன். வேறு கட்டுப்படுத்துறது கடமை விஷயங்கள் தான் இருக்கும். நிச்சயமா சார், வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான உத்தேச ஆலோசனைகள் வந்து இரு விருந்தினர்களும் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தமைக்கு மிகுந்த நன்றிகள். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.